லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விட லைஃப்பில் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. நான் அவ்வளோ டவுட்ஃபுல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக. என்னன்னு தெரில, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. அது அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனா இல்லை என்னோட எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு தெரியல. என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல. சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, எதுவுமே செய்ய முடியறதில்ல. இதுக்கெல்லாம் ரீசன் அப்படின்னு பார்த்தா அது ஒன்று அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனாக இருக்குது, இன்னொன்று என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிறதா தான் இருக்குது. இதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. வீட்டை பார்ப்போம், குழந்தைங்கள பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கவே முடியல. சரி ஓகே யூடியூப்பை பார்ப்போம் அப்படின்னு கூட என்னால் முடியல. வீடியோ எதுவும் கிரியேட் பண்ண முடியல, எடிட் வாய்ஸ் ஓவர் எதுவுமே பண்ண முடியல. இதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்தே ஆகணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் அதுக்கான முயற்சி என்னால் செய்யவே முடியல. ஏன் அப்படி போயிட்டுருக்கு லைஃப்னு எனக்கு தெரியல. இதை பற்றி வெளியில் யார்கிட்டயாவது சொல்லி ஆறுதல் தேடி இல்லைனா டிஸ்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு எப்பயுமே பிடிக்காது. என் லைஃப்பில் அந்த மாதிரி நான் யாருக்கிட்டையும் எதையுமே டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேன். எந்த முடிவாக இருந்தாலும் அதை நான் தான் எடுப்பேன். ஸோ அப்படி தான் இந்த சுச்சுவேஷன் மாறும் அப்படிங்கிற ஹோப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.